கோபம் அக்கினியை போல் பற்றி எரிகிறது. அவருடைய கோபம் மகா பெரிய வாதையை உண்டு பண்ணுகிறது. அவருடைய கோபம் நம்மை அலைந்து திரிய பண்ணுகிறது. நான்காவதாக அவருடைய கோபம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் அவருடைய கரத்தை நீட்டும்படி செய்கிறது. நல்லா கவனிக்கணும். நமக்கு விரோதமாக அல்ல அவருடைய கரம் நீட்டப்படுவது, நமக்கு விரோதமாக அல்ல அவருடைய கரம் நீட்டப்பட வேண்டியது. நமக்கு விரோதமா அவருடைய கரம் நீட்டப்பட வேணும். அவருடைய கரம் எதற்காக நீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரம் நீட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய கரம் நீட்டப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய கரம் நீட்டப்பட வேண்டும்.